வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில குடும்ப அமைதியை குலைக்கக்கூடிய மூன்றாம் நபர்களுடைய வசந்திகளும் ஏன் அவர்கள் உள்நுழையக்கூடிய நேரம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகளையும் வேதனைகளையுமே உங்களுடைய குடும்பத்திலும் மனதிலுமே ஏற்படுத்தி இருந்திருக்கும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள வெளிப்புற நபர்களுடைய வரவும் ஏன் அவங்களுடைய தவறான ஆலோசனைகளும் தான் உங்களுடைய குடும்ப அமைதியை முற்றிலுமாக குலைத்திருக்கும். சொந்தக்காரர்கள், அண்டை வீட்டார் அல்லது போலி நண்பர்கள் என்ற பெயரில வரக்கூடிய அந்த மூன்றாம் நபர்கள் கணவன் மனைவி இடையேவும் இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகள் இடையேவும் தேவையில்லாத சந்தேக விதைகளும் விதைத்து விட்டு இருப்பாங்க. அவங்களுடைய புரணி பேச்சுக்களையும் விஷமட்டமான எண்ணங்களையும் நீங்கள் நம்பிதான் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு எதிராகவும் மாறியிருப்பாங்க. வீட்டிற்குள்ள நுழையும் போதே ஒருவித பயமும் மன அழுத்தமும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு தான் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு உங்களுடைய நிம்மதியை பறிக்கக்கூடிய ஒன்றாவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்து வந்திருக்கும். ஏன்னா உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் உண்மையிலே குடும்ப உறுப்பினர்களால் உருவானவை இல்லை. அது வெளியிலிருந்து வந்த சிலருடைய தலையீட்டாலையும் உருவானதாகவும் இருந்திருக்கும். ஒருவருடைய குடும்ப விஷயத்தை மற்றொருவர் தேவையில்லாமல் பேசுவதும் என் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா தவறான கருத்துக்களை விதைப்பதாக இருக்கட்டும், இல்லை பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள் புரிதலை குலைப்பதும் போன்ற செயல்கள் தான் உங்களுடைய குடும்ப அமைதியை பாதித்திருக்கும். நீங்கள் உண்மையை விளக்க முயன்ற போதுமே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தவறான எண்ணங்கள் தான் காரணமாக பிரச்சனைகள் பெரிதாகக்கூடிய ஒன்றாகவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். சில சமயங்கள்ல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறியாமலும் நீங்கள் வேதனைப்படக்கூடிய ஒன்றும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனால் இந்த அனுபவத்திற்கு பிறகுதான் உங்களுடைய குடும்பத்துடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியில பகிரக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இனி உங்களுடைய குடும்ப முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். மூன்றாம் நபர்களுடைய தலையீடு குறையும். நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே பொதுவாக விலகும். வீட்டுல மீண்டும் அமைதியும் புரிதலும் தான் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அறிவும் தெளிவும் இனி உங்களிடம் அதிகமாகவும் இருக்க போகக்கூடிய ஒன்றாகவே உங்க வாழ்க்கையில இருக்கத்தான் போகுது. உங்க குடும்பத்திலும் இருக்கட்டும், இல்ல வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய நபர்களால தான் உங்க குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குடும்ப அமைதியை குலைக்கக்கூடிய வார்த்தைகளும் ஏன் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மன வேதனைகளுமே அவங்களோட முக்கிய காரணமாக இருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களாகவும் ஏன் இல்லைன்னா அண்டை வீட்டார் போலவும் இல்ல போலி நண்பர்கள் என்ற பெயர்ல தான் அந்த மூன்றாம் நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள உங்க கணவன் மனைவிக்கு இடையேவும் இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வதந்திகளையும் கிளப்பி உங்களுக்குள்ள பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு அவங்க தான் முக்கிய காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய புறணி பேசக்கூடிய வார்த்தைகளும் ஏன் விஷமத்தமான எண்ணங்களையும் நீங்கள் நம்பியவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு செயலையுமே அவங்க உருவாக்கி கொடுத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்க போயின. எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாட்களாக இனி வரப்போகும் நாட்கள் இருக்க போயின. நீண்ட நாட்களா எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் மிக ஆவலோடு காத்திருந்தீங்களோ அந்த நற்செய்தி உங்களை தேடி வரக்கூட போகிறது. அது வேலைவாய்ப்பு தொடர்பான கடினமாகவும் இருக்கும், இல்ல விசா அல்லது குடியுரிமை தொடர்பான ஒப்புதலாகவும் இருக்கும், இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட பெரிய அரசு அனுமதி ஆணையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும். எதுவாய் இருந்தாலுமே அது உங்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில இருந்து வந்தால் அதுல உங்களுக்குன்னு சாதகமான தீர்ப்பும் இல்லைன்னா செய்திகளுமே உங்களுக்கு சேரத்தான் போக போகிறன. காதுல விழக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே உங்களுடைய நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றியாகவே அமையக்கூடிய ஒன்றுமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில முக்கியமான செய்திகள் இனி ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் உங்களை சேரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகுது. வேலைக்காக விண்ணப்பித்து பதிலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்க எல்லாமே, தொழில் தொடர்பான ஒப்பந்தத்திற்காக நீங்கள் காத்திருப்பவங்க, பணம் தொடர்பான நிலுவைத் தொகையை எதிர்பார்ப்பவங்க, என் திருமண பேச்சுவார்த்தையில நல்ல முடிவை எதிர்பார்ப்பவர்களும், என் குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான தகவல்களுக்காக காத்திருப்பவர்கள் என பலருக்கும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கும் சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய சூழலையும் இப்போது உருவாகும்.
கடந்த காலத்துல இந்த விஷயம் எப்போது முடியும் என்று பலமுறை நீங்கள் எண்ணியிருக்கலாம். சில முயற்சிகள் தாமதமாகியதால நம்பிக்கையும் உங்களுக்கு குறைந்திருக்கும். ஆனால் இனி தாமதமான காரியங்கள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு நகரத் தொடங்க உள்ளன. தொலைவில் இருக்கக்கூடிய உறவினர் அல்லது நண்பர்களிடமிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடக்கூடிய நாட்களும் இனி வரப்போகும் நாட்கள் இருக்க போகின்றன. வெளிநாடு தொடர்பான முயற்சிகள்ல இருப்பவங்களுக்கு தேவையான தகவல்களும் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நேர்முக தேர்வு, அழைப்பு அல்லது வேலை தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளரும் புதிய ஆர்டர் அல்லது எதிர்பார்த்த ஒப்பந்தம் தொடர்பான செய்தியும் உங்களுக்கு வரக்கூட உள்ளன. குடும்பத்துல நீண்ட நாட்களா காத்திருந்த சுபகாரியமும் தொடர்பான முடிவும் சாதகமாக அமைய கூட போகின்றன. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எதிர்பார்த்திருந்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு குறித்த தகவலும் கிடைத்து குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூட போகின்றன. இந்த நேரத்துல தான் எந்த செய்தி வந்தாலும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காம அதன் உண்மை தன்மையை நீங்கள் சரிபார்த்து நிதானமாக செயல்படுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்லது. புதன் கிரகத்தோடைய அருளாலையும் தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது என்பதால தொலைபேசி அழைப்புகளும் மின்னஞ்சல்கள் அல்லது முக்கியமான சந்திப்புகள் மூலியமா எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூட உள்ளன. புதன்கிழமைகள்ல விநாயகரை நீங்கள் வழிபட்டு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்ற உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனமாற கூறலாம். இயன்றவரை தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் சிறிய உதவி செய்வதும் நன்மை தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அளிக்க போகின்றன. மொத்தத்துல மிதுனம் ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இனி தாமதமின்றி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. ஒரு நல்ல செய்தி இன்னொரு நல்ல செய்திக்காக கதவை திறக்கக்கூடிய ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள இருக்கத்தான் போகின்றன. ஏன்னா வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் இருப்பவங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில வேலைக்காக விண்ணப்பித்து பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நிறுவனங்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு தகவல்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகிறது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லாமே தொழில் தொடர்பான ஒப்பந்தத்திற்காக நீங்கள் காத்திருப்பவங்க, பணம் தொடர்பான நிலுவைத் தொகையை எதிர்பார்ப்பவங்க, என் திருமண பேச்சுவார்த்தையில நல்ல முடிவை எதிர்பார்ப்பவர்களும், என் குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான தகவல்களுக்காக காத்திருப்பவர்கள் என பலருக்கும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கக்கூடிய சூழலையும் இப்போது உருவாகும். கடந்த காலத்துல இந்த விஷயம் எப்போது முடியும் என்று பலமுறை நீங்கள் எண்ணியிருக்கலாம். சில முயற்சிகள் தாமதமாகியதால நம்பிக்கையும் உங்களுக்கு குறைந்திருக்கும். ஆனால் இனி தாமதமான காரியங்கள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு நகரத் தொடங்க உள்ளன. தொலைவில் இருக்கக்கூடிய உறவினர் அல்லது நண்பர்களிடமிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடக்கூடிய நாட்களும் இனி வரப்போகும் நாட்கள் இருக்க போகின்றன. வெளிநாடு தொடர்பான முயற்சிகள்ல இருப்பவங்களுக்கு தேவையான தகவல்களும் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நேர்முக தேர்வு, அழைப்பு அல்லது வேலை தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளரும் புதிய ஆர்டர் அல்லது எதிர்பார்த்த ஒப்பந்தம் தொடர்பான செய்தியும் உங்களுக்கு வரக்கூட உள்ளன. குடும்பத்துல நீண்ட நாட்களா காத்திருந்த சுபகாரியமும் தொடர்பான முடிவும் சாதகமாக அமைய கூட போகின்றன. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எதிர்பார்த்திருந்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு குறித்த தகவலும் கிடைத்து குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூட போகின்றன. இந்த நேரத்துலதான் எந்த செய்தி வந்தாலும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காம அதன் உண்மை தன்மையை நீங்கள் சரிபார்த்து நிதானமாக செயல்படுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்லது. புதன் கிரகத்தோடைய அருளாலையும் தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது என்பதால தொலைபேசி அழைப்புகளும் மின்னஞ்சல்கள் அல்லது முக்கியமான சந்திப்புகள் மூலியமா எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூட உள்ளன. புதன்கிழமைகள்ல விநாயகரை நீங்கள் வழிபட்டு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்ற உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனமாற கூறலாம். இயன்றவரை தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் சிறிய உதவி செய்வதும் நன்மை தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அளிக்க போகின்றன. மொத்தத்துல மிதுனம் ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இனி தாமதமின்றி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. ஒரு